சிவாஜி கணேஷ் சார் வந்து போலீஸ் தங்கப்பதம் ஒரே படம் தான் பேர். இன்னைக்கு ரஜினி சாருக்குன்னா போலீஸ்னா அலெக்ஸ் பாண்டியன், கமல்ஹாசன் காக்கி சட்டை. பிரிவு நடிகர்களே ஒரு படம் 2 படம் தான் அந்த போலீஸை வந்தது அமைஞ்சிருக்கு. நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் நடிச்சதுல பாதி படம் போலீஸ் தான். சார் அனைவருக்கும் கேப்டன் பிரபாகர், ஆனஸ்ராஜ், வல்லரசு, நிறைய சொல்லிட்டு போலாம், வாஞ்சிநாதன், ஏகப்பட்ட படம் இருக்கு. ஊமை விழிகள், நீ எத்தனை படம் 100 படம் பார்த்தாலும் சரி, போலீஸ் போட்டு சலிப்பே வர ஆர்டிஸ்ட்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, மாநகர காவல், ஏவிஎம். ஆமா, அவன் ஏமே விட்டு கொடுக்க மாட்டாரு அண்ணன். விசுவாசம். ஆமா, அதான் நிறைய படம் சொல்லிட்டே போலாம். அவ்வளவு படம் எத்தனோட பார்த்தாலும் அந்த காஸ்ட் போட்டா அந்த கம்பீரம் ரசிச்சுட்டே இருக்கும். நமது திருப்பதிக்கு அப்புறம் தருமபுரி நம்மளோட டைரக்ஷன்ல கேப்டன் நடிக்கிறாரு. அப்ப நான் அவர் முடிவு பண்ணது நிறைய போலீஸா பண்ணிட்டாரு, போலீஸ் ஸ்டோரி பண்ண வேணாம், அப்புறம் வில்லேஜ் ஸ்டோரி எடுத்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் சீரியஸா இருப்பாரா, மேக்ஸிமம் ஹியூமராகவே பண்ணது. ரொம்ப ஒரு பெருந்தன்மை உள்ள நடிகர்னா கேப்டன் அவர் தான். தருமபுரி பார்த்துருப்பீங்க. அதுல அதை சொல்லிட்டேன் கேப்டன் அவர்கிட்ட. இன்னொரு காட்டு த்ரூட்டா காமெடி கேரக்டர் ஒன்று இருக்கும், எம்எஸ் பாஸ்கர் பண்ணியிருப்பாரு. நான் அவரு கதை சொல்லி வேற யாரும் நடிகர்னா நான் சொல்லலை அவர்கிட்ட. அப்புறம் ஏமத்தன் அவர்களுக்கு தான் பிடிச்சிருவாரு. அவருக்கா சொல்லும்போது அவர் அந்த கேரக்டருக்கு, அந்த காமெடி த்ரோட் வர கேரக்டருக்கு வடிவேல்னு ஃபிக்ஸ் ஆயிட்டார். படம் ஃபுல்லா ஹியூமரா இருக்கும். அப்ப மறுநாள் போய் நான் சொன்ன மறுநாள் போயிருக்காரு ஏமத்தன் சார். அப்ப அந்த கேரக்டர் யார் பண்றா அப்படின்னு கேட்டிருக்காரு கேப்டன் பிடிச்சிட்டு. அவரு மனசுல உள்ளது சார் வடிவேல் தான் பேசலாம்னு இருப்பாங்க. நல்லா இருக்கும் பேசுங்க கேட்டார். நான் அப்பவே அவர் 2 பேருக்குள்ள ஒரு இது இருந்திருக்கு, அதுல மனசுல வைக்கல அவர், நீங்க பேசுங்கட்டார். அப்புறம் ரத்தன சார் வந்து பேசலாம் போது நான் தான் வேணான்னு. எதுக்குன்னா எத்தனை நாள் காலேஜ் விஜயகாந்த் சார் கொடுத்துருக்காரோ அத்தனை நாளும் அந்த கேரக்டர் கூடவே இருக்கணும். இப்போ வடிவேல் புக் பண்ணிட்டு அப்படி த்ரோட்டா வச்சிருக்க முடியாது. இப்போ எம்எஸ் பாஸ்கர் வந்து அவுட்டோர்ல 20-25 நாள் கேப்டன்ல இருந்த அன்னைக்கு கூட அவரும் இருந்தார். கால்ஸ் பிரச்சனை வருங்கிற கதை நான் வடிவில் வேணாம்ட்டு எம்எஸ் பாஸ்கரை புக் பண்ணது. என்ன சொன்னா, நடிகருக்குலாம் அந்த பெருந்தன்மை வேணும். ஒரு நடிகரை வந்து ஒரு நடிகர் வேணாம் சொல்லக்கூடாது, இந்த நடிகரை போடாதே சொல்லக்கூடாது. அவன் நடிகர் இல்லை, இந்த நடிகரை போட்டா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நடிகர் இல்லை. உனக்கு எப்படி நீ நடிகன் ஆயிடுவ? நீ ஒரு நடிகரோட வாய்ப்பை ஒரு நடிகரை தட்டி பறிச்சாலோ தடுத்து விட்டாலோ அங்கே நடிகனும் இல்லை, மனுஷனும் இல்லை. ஃபர்ஸ்ட் யாராவது போட்டு நடிக்கணும், அவன் நடிகன். அப்படி ஒரு உதாரணம் இருந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நான் பல விஷயங்கள் நான் வந்து இப்போ அவருடைய மறைவுக்கு அப்புறம் தான் பெருமையாக பேசணும் இல்லை, நான் அதுக்கு முன்னாடி பல மேடைகள்ல மறைவுக்கு முன்னாடி பல மேடை நான் ஒரு நட்பை பற்றி பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். ஏன்னா நான் பார்த்து இந்த ஒரு கதாநாயகன். ஏன்னா இன்னைக்கு எதுனா இது ஒரு காவல்துறை படமா இருக்குது, அதுவும் ஒரு நல்ல காவல் அதிகாரிகளோட கதையா இருக்குது. போதைப் பொருளுக்கு அடிமையாகிற அந்த இளைய தலைமுறையை எப்படி தடுத்து நிறுத்துறது, அதை பயன்படுத்தி வாழ்ற கும்பல் எப்படி ஓய்க்கிறது, இந்த மாதிரி அதன கதை டைரக்டர் பண்ணாங்க. அப்படி இந்த மாதிரி கதை கேப்டன் அவர்கள் எந்த படத்தில் பிடிச்சி நடிச்சாலும் நல்ல ஒரு கருத்தோடு இருக்கும். அவரோட ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும். அவருடைய கேப்டன் ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்கும். இரவினில் ஆட்டம் ஃபேமஸான பாட்டு தான், இடையில போட்டாங்க. இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம்.
அந்த பாட்டு எதுக்காக பாடுச்சுன்னா, சிவாஜி கணேசன் படம் நவராத்திரி. ஆமாம், அது ஒரு திருடன். திருடன் வந்து இரவுல தான் அவங்களுடைய ஆட்டம்லாம் இருக்கும். அவங்களுடைய பொழப்ப எங்கேயும் நடக்கும். அப்பெல்லாம் இரவுல விழிச்சிருக்கவன் திருடன் மட்டும் தான் விழிச்சிருந்தான். இன்னைக்கு அப்படி இல்லை. இரவுல தூங்குறவன் தான் இன்னைக்கு திருடன் இருக்கான். பகல அவன் குதிரை அடிக்கிறான். நிறைய பேர் பொழப்பு இன்னைக்கு இரவுல தான் இருக்கு. பாருங்க, எத்தனை ஸ்டார் போட்ட போய் ஹோட்டல்ல இரவில் ஆட்டம். அந்த ஆட்டம் தான் இன்னைக்கு இரவில் ஆட்டம்னா நம்மளுக்கு அந்த ஆட்டம் தான் ஞாபகம் வருது. திருடனோட ஆட்டம் ஞாபகத்துக்கு இல்லை. நம்ம கலைத்துறை நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய மியூசியர்லாம் இரவுல தான், நைட்டு ஃபுல்லா அவங்க டியூன் போடுறது, சாங் ரெக்கார்டிங் எல்லாம். இப்போ பெரும்பாலான மியூசியர்லாம் இரவுல தான் அவங்க பண்றாங்க. இப்போ வந்து இரவில் ஆட்டம்னா தப்பா நினைக்க கூடாது. இப்போ 6 ஆட்டம் நல்ல ஆட்டம். இந்த நம்மளோட இரவுல தான் ஆடி வச்சிருக்கோம், பகலே வச்சிருக்கோம். அஸ்மிதா ஆட்டம் போட்டாங்க ஸ்கிரீன்ல, இது வேற ஆட்டம். அதனால இப்போ நிறைய இரவில் ஆட்டங்களும் தப்பா நினைக்கக்கூடாது. இது நல்ல ஆட்டம் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு, இந்த மேடம் எனக்கு ஹாப்பியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நான் கே ராஜன் அவர்கள் ஆடியோஸ்னா நம்ம வந்து நம்மளே பழகி அவங்க பத்திரிகையாளருக்கும் என்னையா இவங்க மூஞ்சி எத்தனை நாள் பாக்குறது அப்படின்னு ஆகிப்போச்சு. கரெக்டா இப்ப நம்ம டாடா பட இயக்குனர் பாபு கே கணேஷ், யாத்திசை இயக்குனர் எல்லாம், துரை ஆனந்த், நிறைய பேர் இங்க வரிசையா நம்ம சமீபத்தை பற்றி ஹிட் கொடுத்த படம் இயக்குனர்லாம் வந்திருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. நாங்க உங்களுக்கு வலியுறுறோம், தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி இசையை வெளியிட்டு விழாக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நிறைய ஆள் வரமாட்டேங்கிறாங்க, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த டாடா படமா நாளைக்கு பார்த்து நான் வேந்துட்டேன். அப்படி ஒரு படம், அது ஸ்கிரீன் பிளே இருக்கட்டும், டைலாகா இருக்கட்டும், நல்ல ஒரு கருத்தை வச்சு படம் பண்ணி தர. பார்த்த உடனே நான் வந்து ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாமே நான் ரொம்ப பாராட்டி போட்டிருந்தேன். சில படம் தான் அப்படியே நம்மளே ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பாராட்டுவோம். அப்படி ஒரு படம் தான் டாடா. யாத்திசை நல்ல ஒரு படத்தை கொடுத்தாரு இயக்குனர் தரணி. அதனால இப்ப நீங்களாம் வந்து வாழ்த்தது பெரிய விஷயம். நாங்க வாழ்த்துறது இப்போ பழசா போச்சு. இப்படியே இருந்தாலும் அவங்க ராஜா சார் சொல்லக்கூடாது. யார் சொன்னாப்ல யூடியூப் ராஜா, நாங்கல்ல ராஜா இல்லை, அவர் ராஜாதி ராஜா ஆயிட்டாரு. அதுக்கு ஆசீர்வாதம்லாம் என்னைக்கும் பெரியவங்க ஆசீர்வாதம் உண்டு. அதே மாதிரி சின்னவங்க ஆசீர்வாதமும் படத்துக்கு வேணும். இந்த படம் இரவு ஆட்டம் ஒரு வெற்றி ஆட்டமாக ஆட்டம் போட இந்த படம் வெற்றி அடைந்து தொடர்ந்து அவங்க சேலம்னாலே ராசியான ஊர், அதுக்குமே செழிப்பான ஊர், ராசியான ஊர். ஆமாம், சேலம்னா மாம்பழம் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் சேலம் வந்து அவனுக்கு ஒரு முதல்வர் கொடுத்துச்சு, எடப்பாடி பழனிசாமி ஒரு முதல்வர் கொடுத்துச்சு. ஒரு ஏற்கனவே சேலம் சந்திரசேகர்னு ஒரு தயாரிப்பாளர் மிகப்பெரிய வெற்றி விட்டு கஜிங்கிற படம்லாம் மிகப்பெரிய வெற்றி விட்டுலாம் கொடுத்தாரு. அதாவது சேலம் ஒரு ராசியான ஊர் தான். அங்கேருந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அங்கேதான் உருவாச்சு, சினிமா உருவாச்சு. ஆமாம், செல்ஃபி எடுத்து கூட அங்கே போயிட்டு அது வேறு விஷயம். ஆமாம், சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் சினிமாவோட அஸ்திவாரம். அதனால் சேலம் வந்து ரொம்ப சினிமாவுக்கு ராசியான ஊர். இப்போ சேர் வந்திருக்காரு, வந்தாருன்னா ஒரு நடிச்சிருக்காருனாங்க. அண்ணா அவர் ஒரு ஆட்டம் போட்டுக்காரு பாருங்க. அவர் சரவணன் கூட சேர்ந்து அவருக்கு தண்ணிலாம் ஊற்றி கொடுத்து பெரிய வேலை பண்ணிட்டாரு. ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு. ஓகே, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மேடையில் வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அவைக்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள், ஊடகம் மற்றும் மக்களுக்கு பணிவான வணக்கம். இந்த படம் இரவினில் ஆட்டம், இதை பற்றி எனக்கு தெரியல. எனக்கு வந்து கணேஷ் நண்பர் வந்து டாடா இயக்குனர் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் வாங்க, இசை வெளியீட்டு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். எனக்கு எதுவுமே தெரியலையே நண்பா, எந்த ஒரு படமும் தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, இது ஒண்டி கேளுங்க அப்படின்ட்டு. இந்த படத்தோட குழுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சேலம் மையமாக வச்சு இயங்குறாங்க. சேலமில் வாய்ப்புக்காக
கஷ்டப்படுற, அவங்க திறமையில வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உந்துதலாக இருக்காங்க. அவங்கள மையமாக வச்சு அவங்க வந்து படத்தை வந்து இயக்குறாங்க, தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இந்த மனசு வந்து ரொம்ப பெருசுங்க. அது சாதாரணமாலாம் வந்துடாது. தன்னை வளர்க்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலை, சமூகத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். சமூகம் வளரும் போது தானாக வந்து அவங்களுமே வளர்றாங்க. அதுக்கு வந்து முதல்ல வந்து வாழ்த்துக்கள். அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி வந்து இயங்கும் போது சினிமா வந்து ஆரோக்கியமான ஒரு பாதையை நோக்கி போகும். அதே மாதிரி இன்னொன்று குறிப்பாக சின்ன படம் பெரிய படம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை உலகத்தோட தலை சிறந்த படங்கள் எல்லாமே சிறிய முதலீட்டு படங்களாக தான் இருக்குது. நம்ம ஊர் வண்டியில் உலக படங்கள் எல்லாருமே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். தலை சிறந்த படங்கள்லாம் இப்போ கொண்டாடுற படங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் சிறிய முதலீட்டில் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் தான். மக்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு வந்து தெரிஞ்சோம் எது சின்ன படம் எது பெரிய படம். ஒரு நாள் ஒரு ஷோக்கு அப்புறமா வர ரிவ்யூவில் வந்து சின்ன படங்கள் ஜெயிக்கிற சின்ன படங்கள் எல்லாமே தலை சிறந்த படங்களாக அது வந்து உயர்ந்துடும். ஒரு ரிவ்யூவில் வந்து அது வந்து மாறிடுது. ஒரே ஒரு ஷோவை தாண்ட மாதிரி அது வந்து பெரிய படங்களாக மாறிடுது. அப்போ கண்டென்ட் தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தை தாண்டி கதையும் அதை சொல்கிற விஷயமும் தான் வந்து ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன். ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்து அந்த படம் வந்து 10 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டுது. அதே மாதிரி 100 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்து 110 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டுது அப்படின்னா 1 கோடி ரூபாய்க்கு எடுத்த படம் தான் வந்து பெரிய படம். அதோட லாபம் தான் வந்து ரொம்ப உயர்ந்தது. அதுதான் வந்து தொடர்ச்சியாக பல படங்களை வந்து தயாரிக்கிறதுக்கு வெளியில் கொண்டு வர்றதுக்கு வந்து உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படக்குழுவுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். அவங்க வந்து அவர் டாடா இயக்குனர் சொன்ன மாதிரி பெரிய உந்துதலாக எனக்குமே இருக்காங்க. தொடர்ந்து வந்து அவங்க வந்து படத்தை வந்து இயக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம், நன்றி. இரவுநாட்டம் இசை வீட்டுக்கு வந்திருக்கோம் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். வந்திருக்கும் அனைத்து சிறப்பு எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அதாவது என்னுடைய 6வது படம், இது என்னுடைய 6வது படம் அப்படின்னு நான் சொல்றதை விட இது நம்மளுடைய 6வது படம், இது எங்களுடைய 6வது படம். அதாவது எனக்கு வந்து ஒரு படத்தோட வந்து என்னுடைய நடிகர்களையும் என்னுடைய தயாரிப்பாளர்களையும் என்னுடைய கேமராமேன் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு நான் இல்லாமல் எல்லாருக்கூடையும் நான் வந்து தொடர்ந்து ஒரு டீமா நாங்கள் வந்து 10 படம் இல்லை 100 படம் பண்ணாலும் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். இது எங்க சேலத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சமர்ப்பணத்தை நான் வந்து கொண்டு கொடுக்குறேன். ஏன்னா நான் பிறந்த மண்ணு சேலம். எனக்கு ஹீரோ வந்து எங்க அப்பா. ஏன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் எனக்கு. ஏன்னா சேலம், ஏன்னா நான் பிறந்த மண்ணில் வந்து சினிமா அப்படிங்கிறது உருவானது. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து இன்ஸ்பயரா வச்சு நான் சில விஷயங்கள் 2014 நான் இதை எடுத்து நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு ஆளாக இது நான் போகிறோம்ல, என்னுடைய சினிமாவில் வர கிளைமேக்ஸ் மாதிரி சில நண்பர்கள் அவங்க வந்து சில நான் கூப்பிட விரும்புகிறேன். என்னுடைய நண்பர் தீபக், அவரு நானும் வந்து ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்து சேர்ந்து சினிமா வந்து வச்சிக்கோ அப்படிங்கிற ஒரு படத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து சேலத்தில் எந்த நடிகர்களுமே வந்து நடிக்க கூப்பிடும் போது வரல. என்னடா வந்து வேற ஒரு டைரக்ஷன் அசிஸ்டண்டா ஒர்க் பண்றேன், அப்போ யாருமே வரல, நம்ம ஊர்ல எந்த நடிகர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறப்போ சினிமா எனக்கு ஒரு பேஷனா இருந்தது. அப்போ என்னுடைய நண்பர் 2 பேர் நாங்க வந்து அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், இவர் வந்து நடிகராக வந்து அவர் நடிச்சாரு. அடுத்து வந்து நாங்க ஒரு அடுத்த படம் வந்து அஞ்சல் திருநூறு படம் திருச்செங்கோட்டில் வந்து நாங்க பண்றோம். அப்போ சில கலைஞர்கள் எல்லாம் சேர்த்தணும். அதுல வந்து சேலத்தை சேர்ந்த ஹீரோ ஒருத்தர் உருவாக்கணும். அந்த இதுல வந்து சில நடிகர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு சேர்ந்தாங்க. ஸோ நம்ம பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே நம்ம சேலத்தை நோக்கி பண்ணணும் அப்படிங்கிறப்போ அடுத்து வந்து பாண்டு அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து எனக்கு சேர்ந்தார். இவங்கெல்லாம் என்னுடைய பேக் போன் மாதிரி. என் கூடவே எப்பயுமே வந்து நான் ஒரு ஆளா வந்து போராட விடாம என் கூடவே இவங்க எப்பயுமே இருப்பாங்க. பாண்டு, ஜாலிமணி சார், அதாவது சினிமாக்காரங்க யாரு வந்து ஹோட்டல்ல ஹோட்டல் ஜாலி ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு, சினிமாக்காரங்க யாரு சாப்பிட வந்தாலுமே அவங்கள்ட்ட ஒரு பைசா வாங்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். சேலத்துல வந்து சினிமாவை வந்து நேசிக்கக்கூடிய எத்தனையோ கலைஞர்கள் வந்து இன்னைக்கு சினிமாவை நோக்கி இருக்காங்க. எல்லாருமே நம்ம சென்னை நோக்கி வந்து இன்னைக்கு விவசாயி இன்னைக்கு வந்து ஊர்ல இருக்கும் போது எனக்கிட்ட வரும்போது கண்டிப்பா அவங்க எல்லாருமே நான் வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுத்து அவங்க நடிக்க வைக்கணுங்கிற என்னுடைய ஒரே ஒரு முயற்சி. அதை தொடர்ந்துதான் இப்ப நான் வந்து கிடா விருந்து, அதுக்கடுத்து வந்து உதய் சார் நல்ல நெருங்கிய நண்பர். இந்த படத்தோட ஹீரோ அவரு தான். அவருக்கு எனக்கு இது 2வது படம். ஸோ ஏன்னா அடுத்து நாங்க பண்ண போறோம். அது எல்லா படங்கள்லுமே நாங்க எல்லாருமே இருப்போம்.
எல்லாருமே வந்து நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் இருப்போம். அடுத்து வந்து எனக்கு வந்து காயம் மாறா ராஜேந்திரன் சார், அவர் வந்து அடுத்த படம் வந்து அடையாளம் அப்படிங்கிற படம் நாங்கள் ஒரு படம், அதாவது கொரோனா டைம்ல நாங்கள் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சும்மா இருக்கோம் அப்படிங்கிறப்போ அடையாளம், அதாவது கவிஞர் செல்வராஜா சார், அவர் ஒரு கவிஞர் மட்டும் இல்லை, அவர் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொடுத்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுத்தாரு. அந்த அடையாளம் மூலியமா எனக்கு வந்து மாறா மூவிஸ் ராஜேந்திரன் சார் வந்து எங்களுக்கு கிடைச்சாரு. சார் தமிழ் நான் என் ஊர்ல படம் பண்றது முக்கியம் இல்லை, சேலத்துல நம்ம படம் பண்ணோம், சேலத்துல தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்படின்னு உருவானது, நம்ம எத்தனை படம் பண்ணாலும் நம்ம சேலத்துல தான் பண்ணோம் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் என்கிட்ட கொடுத்தாரு. அந்த படம் நாங்கள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது விழித்திலு அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் நமக்கு சிஎம் துரையானந்த் சார், அவர் இன்னைக்கு அந்த மேடையில் இல்லை. அவர் ஆக்சுவலி வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், தமிழ் ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு, 3 மணிக்கு நான் ஃப்ளைட் போட்டேன், ரொம்ப வருத்தமா இருக்கு, எனக்கு வர முடியல. ஏன் இதை சொல்றேன், எல்லா தயாரிப்பாளர்களும் நான் பண்ண படத்துல ஃபர்ஸ்ட் படத்துலயே வந்து அடுத்த தயாரிப்பாளர்கள் டைரக்டருக்கு சண்டை ஆகிட்டு அவங்க வந்து பிரிஞ்சுவாங்க. ஆனா நாங்க பண்ற எல்லா படங்கள்லயுமே தயாரிப்பாளரும் சரி டைரக்டர்னாலும் சரி ஒற்றுமையா இருப்போம். எந்த ஒரு மனஸ்தாபம் இல்லாம நாங்க ஒற்றுமையா வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் நாங்க எல்லாருமே. அடுத்து ஒரு படம் வந்து எனக்கு ராஜேந்திரன் சார் இப்போ ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து நான் சம்பாதிச்ச இந்த ஒரு பேர் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நாளா இருக்கு இன்னைக்கு. இறைவனில் ஆட்டம், இது வந்து படத்தை பத்தி சில வார்த்தைகள் நான் சொல்லி ஆகணும். இறைவனில் ஆட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு நைட்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதாவது நைட்ல ஒரு கொலை நடக்கும், அந்த கொலையை வந்து யார் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் ஓரியன்டான ஒரு சப்ஜெக்டை பண்ணியிருக்கோம். இந்த படத்துல வந்து உதய் சார் வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு, ராஜேந்திரன் சார் ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். நான் இதெல்லாம் ஒரு பொழப்பாடா அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் அதுதான். நாங்க பண்ண படம் வந்து சென்சார் ஆகி சில காரணங்கள்னால வந்து ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணோம். இந்த வருஷம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லி சேகரன் என்கிட்ட வந்தாரு விழித்தில படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம். அப்போ சேகரனா ஓகேண்ணா பண்ணிடலாம் அப்படிங்கிறப்போ, வேற ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா தமிழ் அப்படிங்கிறப்போ, சரி இந்த இறைவனில் ஆட்டம் கதை சொன்னி ஓகே இதனால இதை முடிச்சுட்டு ஓகே இந்த அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உடனே வந்து ரெடி ஆனாரு. ஸோ இது எங்களுடைய கூட்டு முயற்சி. ஸோ எங்க ஒருத்தருடைய தனிப்பட்ட முயற்சி கிடையாது, இது சேலத்தோடைய நம்மளுடைய கூட்டு முயற்சி. இது எல்லாரும் நம்ம தொடர்ந்து இன்னும் நம்ம பல படங்கள் நம்ம எடுக்கதான் போறோம். இன்னும் இந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர்கள் நாமளே உருவாக்கிக்கிற போறோம். இதுல வந்து இந்த மட்டும் ஏன்னா நம்ம டாடா படம் இயக்குனர் என் அருமை நண்பர் எனக்கு வந்து சேலம் வந்தோடனே எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவங்களாம் ஜெயிச்ச ஒரு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. அதுக்கப்புறம் நான் அழைப்பே கொடுக்கல, ஆனா வந்து நம்ம யாத்திசை இயக்குனர் அவர் வந்தாரு, ரொம்ப நன்றியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா கூடவே எனக்கு 3 வருஷம் டிராவலர் அந்த ட்ரிப்பு இயக்குனர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு. சேலம் வந்து ஸ்கிரிப்ட்னா எனக்கு கூட உட்காருவாரு, அதாவது எல்லா விஷயங்களும் எனக்கு ஷேர் பண்ணுவார். நல்ல ஒரு நெருங்கிய நண்பர். இவங்க எல்லாருமே வந்து இந்த நம்மளுடைய வளர்ச்சிக்காக இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா நீங்க வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றி. அதாவது நாங்க இன்னைக்கு வந்து வளர்றதுக்கு காரணம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணும்போது நாங்க வளருவோம். இந்த படத்தை வந்து நம்ம எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து எங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் வந்து பெரும் ஆதரவு கொடுக்குமாறு பொதுமக்கள் எல்லாருக்கும் நான் வந்து என்னுடைய வேண்டுதலை தெரிவிச்சுக்கிறேன். சேலத்திலிருந்து வந்து இந்த இசை வெளியீட்டாக சிறப்பிச்ச எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றி. தேங்க்யூ.